இன்றைக்கி விஎம் ஃபேமிலியில் கொங்கு நாட்டு ஸ்டைலில் கொள்ளு சட்னியும் ரசமும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறேங்க. அதுக்கு குக்கரில் தேவையான அளவுக்கு கொள்ளு எடுத்துக்கலாங்க. இதில் நல்லா தண்ணி ஊற்றி 2லேருந்து 3 டைம் நல்லா கழுவிட்டு கல் இல்லாமல் அரிச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. கொள்ளு வேகிறதுக்கு டைம் எடுத்துக்குங்கிறதுனால சிம்மில் வச்சு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ விசில் வந்துருச்சு. விசில் ஆறின உடனே குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணிக்கலாங்க. கொள்ளு வேக வைக்கும்போது லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சுக்கணுங்க. கொள்ளு நல்லா இந்த அளவுக்கு வெந்தால் போதுங்க. 3 விசில் வைக்கும்போது சிம்மில் வச்சு 3 விசில் வைக்கும்போது பதம் கரெக்டாக இருக்குங்க. இந்த கொள்ளு தண்ணியை தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த கொள்ளுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாங்க. அதுக்கு கடாயை ஹீட் பண்ணி தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக பூண்டு போட்டுக்கலாங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் வரமிளகாய் 2 சேர்ந்து ஆட் பண்ணிக்கலாங்க. வெங்காயம் நல்லா ஆஃப் பாயில் வணங்கட்டுங்க. ஆஃப் பாயில் வணங்கின உடனே 1 டீஸ்பூன் மல்லி, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு இதையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்லேயே போட்டுட்டோம்னா இது கருகிடுங்க. அதனால் வெங்காயம் ஆஃப் பாயில் வணங்கினதுக்கப்புறம் போட்டுக்கலாங்க. இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். மல்லி கருகிடாமல் பார்த்துக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வணங்கிருச்சுங்க. இந்த அளவுக்கு வணங்கினா போதும். இப்போ இந்த தாளிப்பை வேக வச்ச கொள்ளோடு ஆட் பண்ணிக்கலாங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ அந்த தாளிப்பு கொடுத்த பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதையும் நம்ம நல்லா கழுவி அந்த வேக வச்ச கொள்ளோடு ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம ஊற்றுற தண்ணி நம்ம நல்லா கொள்ளோட சுண்டி வர வரைக்கும் திரும்பவும் கொதிக்க வைக்கணுங்க. இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துடணுங்க. இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு கொதிக்க வச்சிடலாங்க. இப்போ இருத்து வச்சுருக்கிற கொள்ளு தண்ணியை வச்சு ரசம் வச்சிடலாங்க. நம்ம இந்த மாதிரி ரசம் வைக்கும்போது சளிக்கு ரொம்ப நல்லதுங்க. நம்ம இந்த ரசத்தில் தக்காளியோ ரசப்பொடி இந்த மாதிரி எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறது இல்லைங்க. ஒரு கட்டை பூண்டை தட்டி எடுத்து வச்சுருக்குறேங்க. அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் தட்டி எடுத்து வச்சுருக்குறேங்க. 1/2 டீஸ்பூன் மல்லி, 1 மிளகாய், 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்துருக்குறேங்க. இது கூட ஒரு லெமன் சைஸ் புளியை நல்லா சுடு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு கழுவி இதை நான் கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்குறேங்க. இப்போ கடாயை ஹீட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மல்லி, ஜீரகம், மிளகு, மிளகாய் இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. நம்ம ரசப்பொடிக்கு பதிலாக இந்த பொடியை தான் நம்ம போட போகிறோம். இதை சிம்மில் வச்சு லைட்டாக மணம் வர வரையிலும் வறுத்து எடுத்து பொடிச்சு வச்சுக்கலாங்க. இப்போ அதே கடாயை ஹீட் பண்ணி தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் காரத்துக்கு போட்டுக்கலாங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் வணங்கின உடனே நம்ம அந்த ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கிற கொள்ளு தண்ணியும் இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. கொள்ளு ரசத்துக்கு புளிப்பு அதிகம் தேவைப்படாதுங்க. அதனால் நம்ம புளிப்பு எவ்வளோ தேவையோ அந்தளவு பார்த்துட்டு நம்ம ஊற்றிக்கலாம். இது கூடவே பொடிச்சு வச்சுருக்கிற அந்த பவுட்ரையும் போட்டுக்கலாங்க. ரசப்பொடிக்கு பதிலாக இந்த பவுட்ரு போட்டு செய்யும்போது நல்லா மணமாக இருக்குங்க. இப்போ இடித்து வச்சுருக்கிற பூண்டு கருவேப்பிலையும் போட்டுக்கலாங்க. இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் போட்டுக்கலாங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இது நல்லா நுரக்கட்டி கொதி வர ஸ்டேஜ் வரைக்கும் விட்டுறலாங்க. இப்போ வேக வச்ச கொள்ளை ஒரு சின்னதாக ஒரு பச்சை வெங்காயம், ஒரு பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க.
இப்போ இந்த ரசம் நல்லா நுரக்கட்டி கொதி வர்ற ஸ்டேஜ் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லைங்க, லைட்டாக கொதி வந்தால் போதும், உடனே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சூடான சாப்பாட்டில் இந்த கொரகொரப்பாக அரைச்ச இந்த கொள்ளு சட்னி கூட கொஞ்சமாக தேங்காய் ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இதை நம்ம மிக்சியில் அரைக்கிறத விட நம்ம ஆட்டுக்கல்ல ஆட்டி சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. பச்சை வெங்காயத்தோட மணம், அந்த மல்லி சீரகம் வறுத்து கொட்டின மணத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கொள்ளு சட்னி கொள்ளு ரசம் சளிக்கு ரொம்ப நல்லதுங்க.